ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோயில் பிரசாதம் டேஸ்ட்டில் புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1/2 லிட்டர் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு கைப்பிடி அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு 4 கொத்து கருவேப்பிலை, 100 கிராம் வரமிளகா, 2 கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. 1/2 கிலோ புளி ஊற வச்சு நல்லா திக்கான புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 10 ரூபா பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கேன். மெஷர்மெண்ட் அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புளியோதரை நான் 3 கிலோ புளி சாதத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ அதை நல்லா கொதிக்க விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இந்த பொடி சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அந்த வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த புளியோதரையை நல்லா ஆற விட்டுறலாம். நான் ஏற்கனவே 3 கிலோ அரிசியை ஊற வச்சு சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளியோதரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நம்ம கிளறலாம். அந்த சாதத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீதம் இருக்கிற அந்த புளி கரைச்சல் ரசத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அது நல்லா ஊறணும். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நான் பிரசாதத்துக்காக ரெடி பண்ணுறேன். நாங்கள் ஈவினிங் தான் சாப்பிட போகிறோம், பட் நான் ஆஃப்டர்நூன்லேயே செஞ்சு வச்சுட்டேன். அது நல்லா ஊறினதும் கலர் நல்லா கொடுக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக கலர் வந்திருக்குது. இது இப்போ நம்ம விநாயகருக்கு படைச்சிடலாம். நாங்கள் விநாயகருக்கு படைச்சிட்டு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பூஜைலாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.